நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஃபயரின் இன்றைய பிரதான செய்திகளோடு. செய்திகளை வாசிப்பது மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதலில் ஈடுபட்ட யோசித்தவின் குழு போலீசார் வெளியிட்ட தகவல். யாழில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் தந்தை மகன் படுகாயம். அரசியல் கைதிகள் விடயத்தில் தற்போதைய அரசின் நிலைப்பாடு. பிரித்தானிய பெண்ணுக்கு பாஸ்போர்ட் மறுப்பு, பேரை மாற்றியதால் வந்த வினை. அமெரிக்கா விதிக்கும் வரிகளை சமாளிக்க கனடா புதிய சட்டம். மார்கார்னி அதிரடி. பாரிஸின் 500 வீதிகளில் தடை விதிக்க வாக்கெடுப்பு. பிரான்ஸ் அரசு அறிவிப்பு. ஜெர்மனியின் உதவிக்கு நன்றி. உக்ரைன் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள செய்தி. தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பு யூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதலுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் உள்ள விடுதிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு யோஷித ராஜபக்ச அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் சென்றபோது அங்கு குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வழியில் யோஷித ராஜபக்சவுடன் சென்ற குழுவுக்கும் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து கம்பெனி வீதி போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தப்பிச் சென்ற சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் சந்தேக நபர்கள் டெஹிவலை, அத்திடிய மற்றும் திம்பிரி கசியாய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மோதல் ஏற்பட்ட நேரத்தில் யோஷித ராஜபக்சவும் அவரது மனைவியும் சம்பவ இடத்தில் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். யோஷித ராஜபக்சவும் அவரது மனைவியும் இரவு நேர களியாட்ட விடுதியை விட்டு வெளியேறிய பின்னரே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொம்பனி வீதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பொன்னாலை பாலத்தில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் தந்தையும் மகனும் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. காரைநகரிலிருந்து பொன்னாலை பாலத்தினூடாக பயணம் செய்த முச்சக்கர வண்டியானது இன்றைய தினம் வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியை விட்டு வெளியேறி கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் முச்சக்கர வண்டியில் பயணித்த தந்தையும் மகனும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து சம்பவம் குறித்த விசாரணைகளை ஊர்காவற்றுறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதிகள் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியது போல தற்போது பொது மன்னிப்பு வழங்க முடியாது. அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுவிப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. தற்போது சிறையில் இருக்கின்ற எவரும் சந்தேகத்தின் பேரில் இருப்பவர்கள் அல்ல. அனைவரும் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வழங்கப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு இதற்கு முன்னிருந்த ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்கியது போல் பொது மன்னிப்பு வழங்க முடியாது. உரிய நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக குறித்த சிறை கைதிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள சம்பவங்கள் மிகவும் பாரதூரமானவை. முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கொலை திட்டமிடல்கள், பிலியந்தலை பேருந்து குண்டுவெடிப்பு, மத்திய வங்கி குண்டுவெடிப்பு, கண்டி தலதா மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களுடன் தொடர்பட்டவர்களாகவே அவர்கள் இருக்கின்றனர். எனவே அவர்களை விடுதலை செய்வது என்பது இலகுவான விடயமல்ல. அதேபோல் இவர்களை விடுதலை செய்து சமூகத்தில் ஒற்றுமைப்படுத்துவதை ஒழிய இவர்களை வைத்து அரசியல் செய்ய இவருக்கும் இடம் கொடுத்துவிடவும் கூடாது. தற்போது ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சுக்கும் சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்கும் இவர்கள் பற்றிய அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவைச் சேர்ந்த பெண்ணொருவர் பேரை மாற்றிக் கொண்டதால் பாஸ்போர்ட் பெற முடியாமல் தவிக்கிறார். ஏலியன் டி பாண்ட் என்ற 53 வயது பெண் கடந்த 2009ஆம் ஆண்டு தேசிய தொண்டு நிறுவனத்துக்காக பணம் திரட்டினார். அதற்காக தனது பெயரை புட்சே பியர் என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றியுள்ளார். ஆனால் அந்த பெயர்தான் தற்போது அவருக்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. 2009ஆம் ஆண்டில் பாஸ்போர்ட்டுக்கு ஏலியன் டி பாண்ட் விண்ணப்பித்த போது உள்துறை அலுவலகம் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து பதிப்புரிமை
சட்டங்களை மீறியதாக மீண்டும் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை மீண்டும் தொடர்வதற்கு முன்பு பதிப்புரிமை உரிமையாளரிடம் அனுமதி பெறுமாறு உள்துறை அலுவலகம் பரிந்துரைத்துள்ளது. இதுகுறித்து பொற்சேவியர் கூறுகையில், நான் இருப்பது போல் இருக்க அவர்கள் என்னை அனுமதிக்க மறுக்கிறார்கள் என அனைத்து பில்கள், எனது வங்கி விவரங்கள், எனது உள்ளூர் சுகாதார அறக்கட்டளை எல்லாவற்றிலும் எனது புதிய பெயர் ஏற்கப்பட்டுவிட்டது. ஆனால் பாஸ்போர்ட் அலுவலகம் மட்டுமே ஏற்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். உள்நாட்டு வர்த்தக தடைகளை நீக்குவதன் மூலம் அமெரிக்க விதிக்கும் வரிகளை சமாளிக்கும் வகையில் கனடா அரசு புதிய முயற்சி எடுக்கவுள்ளது. கனடா உள்நாட்டில் முழுமையான வர்த்தக சுதந்திரத்தை ஏற்படுத்த ஜூலை 1க்குள் சட்டம் கொண்டுவரவுள்ளது என்று பிரதமர் மார்க் கார்னி அறிவித்தார். இதன் மூலம் அமெரிக்காவின் கடுமையான வரிகள் ஏற்படுத்தும் பாதிப்புகளை சமாளிக்கலாம் என அவர் கூறினார். கனடாவில் 10 மாகாணங்கள், 3 பிரதேசங்களில் மாறுபட்ட வர்த்தக விதிகள் உள்ளன. இதனால் பணிகள் தாமதமாகின்றன. கார்னியின் திட்டம் 3 முக்கிய வழிகளில் செயல்படும். கார்னியின் ஆய்வின்படி உள்நாட்டு வர்த்தக தடைகளை நீக்குவதால் 15% வர்த்தக செலவுகள் குறைந்து 4% முதல் 8% வரை பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். கனடாவின் இரும்பு, அலுமினியம் இறக்குமதிக்கு அமெரிக்கா 25% வரி விதித்துள்ளது. மேலும் ஏப்ரல் 2ஆம் தேதி கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை சமாளிக்க பல உடனடி திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகரில் கார் இல்லாத மண்டலத்தை உருவாக்க வாக்களிப்பு நடத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது. தலைநகர் பாரிஸில் கார் உள்ளிட்ட மோட்டார் வாகனங்கள் செல்ல தடை விதிக்க பிரான்ஸ் அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக கார் இல்லாத மண்டலத்தை உருவாக்குவதற்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிக்க பாரிஸ் குடியிருப்பாளர்கள் வலியுறுத்தப்படுகின்றார்கள். இந்த திட்டத்துக்கு பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு தெரிவித்தால் நகரம் முழுவதும் 500 வீதிகள் பசுமையாக்கப்பட்டு பாதசாரி மண்டலங்களாக மாற்றப்படும். இதன் மூலம் 10,000 பார்க்கிங் இடங்கள் இழக்கப்படும். அதேவேளை சாரதிகள் மாற்றுப்பாதைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு 10 மணி நேர வாக்கெடுப்புகள் தொடங்கும். இதில் நகரத்தின் கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியும். முதன்முறையாக இந்த வாக்கெடுப்பில் 16 மற்றும் 17 வயதுடையவர்களும் பங்கேற்க முடியும். மாலையில் முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. பாரிஸில் 6000க்கும் மேற்பட்ட வீதிகள் உள்ளன. அவற்றில் சுமார் 220 வீதிகள் ஏற்கனவே கார்கள் இல்லாதவையாகும். சில சந்தர்ப்பங்களில், குறிப்பாக பாடசாலைகளுக்கு அருகில் கார்கள் ஓட்டுவதற்கு ஏற்கனவே அனுமதி இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு கூடுதலாக 3 பில்லியன் யூரோக்கள் வழங்க ஜெர்மனி முடிவு செய்துள்ள நிலையில் ஜெர்மனிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி. 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் உக்ரைனுக்கு 4 பில்லியன் யூரோக்கள் வழங்க ஜெர்மனி முடிவு செய்திருந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டில் மேலும் 3 பில்லியன் யூரோக்களும் 2026 முதல் 2029 வரையிலான காலகட்டத்தில் 8 பில்லியன் யூரோக்களும் உக்ரைனுக்கு வழங்க தற்போது ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கமிட்டி முடிவு செய்துள்ளது. அது தொடர்பாக அவர் சமூக ஊடகமான எக்ஸில் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில், நிதியுதவி வழங்கும் ஜெர்மனியின் முடிவுக்காக ஜெர்மன் மக்களுக்கும் அரசுக்கும் தற்போதைய சான்சலரான ஓலாஃப் ஷோல்ஸுக்கும் அடுத்த சான்சலராக பதவியேற்க இருக்கும் ஃபிரெட்ரிக் மெர்ஸுக்கும் தான் மனதார நன்றி தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் செலன்ஸ்கி. நீங்கள் இதுவரை இணைத்திருந்தது லங்கா ஃபயரின் பிரதான செய்திகளோடு. மேலும் இதுபோன்ற உண்மையான தனித்துவமான செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள லங்கா ஃபயர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.